இங்க ஒரு மம்மி திடீர்னு தெரியாம தும்முனதும் அது இருந்த பாக்ஸோட கிளாஸ் உடைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் பயந்துகிட்டே அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்து கிளாஸ் உடைச்சதுக்காக அந்த வீட்டோட ஓனர் அடலுங்கிற பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேக்குது. அவளும் அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்போ அந்த மம்மி நேரா அவளோட அக்கா கிட்ட போயிட்டு அவளுக்கு என்னாச்சுன்னு கேக்குது. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அவ அக்காவோட தலையில ஒரு ஊசி இறங்கி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டதாவும் அதுக்காக அவ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றதாவும் சொல்றான். அவளோட அக்காவை குணப்படுத்துறதுக்காகத்தான் அந்த மம்மிய திரும்பவும் உயிரோட வர வச்சிருப்பான். தன்னோட அக்காவை எப்படியாவது திரும்பவும் பழைய நிலைக்கு மாத்தி கொடுன்னு அடல் அந்த மம்மி கிட்ட கெஞ்சி கேட்கிறான். ஆனா நான் ஒரு டாக்டர் இல்ல, என்னால எப்படி குணப்படுத்த முடியும்னு அந்த மம்மி வருத்தப்படுது. ஆனா அந்த காலத்துல டாக்டர்ஸ் மாதிரி முக்கியமான மம்மிகளை பார்வோனுக்கு பக்கத்துல தான் அடக்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லுது. ஆனா இஸ்பல்ங்கிற ஒரு ப்ரொஃபசர் 2 கிலோமீட்டர் பார்வோனோட சமாதிக்கு பக்கத்துல இருந்தவங்களை ஆல்ரெடி உயிரோட எழுப்பிட்டாங்கன்னு அதை கேட்டதும் அடலுக்கு சடனா ஏதோ தோணி உடனே நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறான். அதுல பக்கத்துல இருக்கிற ஒரு மியூசியத்துல பார்வோனோட மம்மிய காட்சிக்கு வச்சிருக்கிறதா போட்டிருக்குது. உடனே அவ அங்க கிளம்ப முடிவு பண்றான். அவளோட அக்காவையும் கூட்டிட்டு அந்த மியூசியத்துக்கு போறான். பார்த்தா அந்த மியூசியத்தோட டோரை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அடல் உடனே மம்மி கிட்ட உன்னால பூட்டை உடைக்க முடியுமான்னு கேட்கிறான். ஆனா அந்த மம்மி மன்னிச்சிருங்க, எனக்கு பூட்டை எல்லாம் உடைக்க தெரியாதுன்னு சொல்லிடுது. கடுப்பான அவ இப்ப மட்டும் நீ பூட்டை உடைக்கலன்னா உன்னை தூக்கி கடலுக்கு அடியில பெர்மனண்டா போட்டு லாக் பண்ணிடுவேன்னு மிரட்டுறா. அதை கேட்டதும் மம்மி பயந்து போய் லைட்டா கையதான் அசைக்குது. உடனே அந்த பூட்டும் அப்படியே ஓபன் ஆகிடுது. ஆனா அங்க இருந்த கார்ட்ஸ் அவங்கள பாத்துறாங்க. உடனே அந்த மம்மி முன்னாடி வந்து ஏர்ல ஒரு ரவுண்டு மட்டும் தான் வருது. அவங்க எல்லாரும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கடைசியில ஒரு வழியா அந்த மியூசியத்தோட ஹாலுக்குள்ள போயிடுறான். அங்க போன உடனே அங்க இருந்த ஒரு மம்மியை எழுப்பி நீங்க ஒரு டாக்டரான்னு கேட்கறான். அது இல்லன்னு சொல்லிடுது. அடுத்த மம்மி கிட்ட உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண தெரியுமான்னு கேட்கறான். அதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுது. கடைசியில ஒரு வழியா பார்வோனோட சவப்பட்டியை கண்டுபிடிச்சிடறாங்க. அதை ஓபன் பண்ணி உள்ள இருந்த பார்வோனையும் எழுப்பிடுறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பார்வோன் அவனோட டாக்டர் கிட்ட அடலோட சிஸ்டரை குணப்படுத்த சொல்லி கட்டளையிடுறான். அப்போ அவளோட தலையில சொருகி இருந்த ஒரு ஊசியை அந்த டாக்டர் மம்மி பாக்குது. அப்போ அடல் அந்த ஊசியை எடுத்தா அக்காவோட உயிருக்கே ஆபத்துன்னு அந்த டாக்டர் மம்மி கிட்ட சொல்றான். ஆனா அந்த மம்மி சடனா அந்த ஊசியை புடுங்கிருது. அதை பார்த்து அவன் பயங்கர டென்ஷன் ஆகி கத்துறான். அப்போ சடனா அந்த மம்மி அவளை கத்தாத அமைதியா இருந்து சமாதானப்படுத்துது. அப்போ அவளோட சிஸ்டரை அப்படியே தூக்கி ஒரு டேபிள் மேல வைக்குது. உடனே சேர்வன்ஸ் பார்வோனோட ஆர்கன்ஸை கொண்டு வர்றாங்க. உடனே டாக்டர் அது கூட ஏதோ சில மருந்துகளை மிக்ஸ் பண்ணி அவளோட தலையில இருந்த ஓட்டையில அதை வச்சு ஃபுல்லா அடைக்கிறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் அவளோட வாயில கிஸ் பண்ண போறாரு. அதை பார்த்து அவ ஷாக் ஆகி கண்டிப்பா கிஸ் கொடுக்கணுமான்னு கேட்கறான். அப்போ அந்த மம்மி இல்ல அது ஒரு பாரம்பரியம், இல்லன்னா அக்கா கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கணும்னு சொல்லுது. அதுக்கு இது கொஞ்சம் பெட்டர்னு அவ இட்ஸ் ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்வன் அங்க இருந்தவங்களை கூட்டிட்டு வெளியே சுத்தி பார்க்க போயிடுறான். அப்போ திடீர்னு அவளோட அக்கா எழுந்து உட்கார்ந்துடுறான். கடைசியில அவ கம்ப்ளீட்டா குணமானது மூலமா அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மம்மி ஹெல்ப்போட அவளோட நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிக்கிறான். அப்படியே அடுத்த அட்வென்ச்சருக்கும் தயாராகிறான்.